எனக்கு கொஞ்சம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றியா? இந்த இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இத்தனை வருஷம் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இத்தனை கோடி ஆகும்னு ஏகப்பட்ட பேர் சொல்றாங்க. ஆனா யாருமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் திங்க் பண்ணிருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இந்த வீடியோல லைவா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நானே சொல்றேன். Before that, this is day 11 in learning mutual funds in 15 days. First இந்த Grow, Zerodha, Angel One இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு brokerage-ல ஒரு demat account ஓபன் பண்ணிக்கோங்க. So first அந்த ஆப் ஓபன் பண்ணீங்க. ஓபன் பண்ணிட்டு சர்ச் ஐகான்ல நீங்க எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனும் திங்க் பண்றீங்களோ அந்த ஃபண்டோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க இந்தியாவோட டாப் 50 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணனும்ன்றதால Nifty 50 சர்ச் பண்ணிக்கிறேன். சோ இங்க இருக்கக்கூடிய எந்த ஃபண்டை வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம். பிகாஸ் இவங்க எல்லாரும் ஒரே 50 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நீங்க செலக்ட் பண்றப்போ இந்த இடத்துல growth அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. சோ இப்போ நீங்க கீழ பைன்னு இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க லம்சமா ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு திங்க் பண்றீங்க. அதாவது இப்போ உங்க கையில 5000 இருக்கு. அந்த 5000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உள்ள போயிட்டு 5000 என்டர் பண்ணிட்டு கீழ பேமெண்ட் ஃபினிஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஒன் டைம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினிஷ் ஆயிடும். இல்ல நான் ரெகுலரா மந்த்லி ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்றேன் அப்படின்னீங்கன்னா இந்த எஸ்ஐபி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்து இங்க ஏஎம்சி எஸ்ஐபி ஃபர்ஸ்ட் இருக்கும். அதை எனேபிள் பண்ண வேணாம். பண்ணீங்கன்னா உங்களோட எஸ்ஐபி உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது இன் பிட்வீன்ல. சோ அப்புறம் கீழ வந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. கீழ வந்து இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் நீங்க மந்த்லி எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்றது அந்த அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. சோ அப்புறம் ஃப்ரீக்வன்சி இருக்க இடத்துல நீங்க வீக்லி இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்லாட்டி மந்த்லி அதாவது மாசம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்டா இன்கிரிமெண்ட் பர்சன்டேஜ் அதாவது இந்த ஆகஸ்ட் மாசம் நீங்க மாசம் இன்வெஸ்ட் பண்றதை ஸ்டார்ட் பண்றீங்க. அண்ட் அடுத்த ஆகஸ்ட்ல இருந்து அது 10% இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல 10% என்டர் பண்ணிட்டு கீழ வந்து கிரியேட் எஸ்ஐபி கொடுத்து நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மாசம் இன்வெஸ்ட் பண்ற அந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் நீங்க மாசம் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க்ல இருந்து டெபிட் ஆகணும் அப்படின்னா நீங்க மேல இந்த இடத்துல மேண்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணி உங்க பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்ல இருந்து டெபிட் ஆயிடும். சோ இப்போ நீங்க இன் பிட்வீன்ல உங்க எஸ்ஐபி ஸ்டாப் இல்லாட்டி பாஸ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபண்டை கிளிக் பண்ணி கீழ ஸ்டாப் இல்லாட்டி பாஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கும். சோ கிளிக் பண்ணீங்கன்னா அதை நீங்க பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இப்பவே சேவ் பண்ணிக்கோங்க. என்னடா இப்போ உனக்கு புரிஞ்சுதா? அப்பா இப்போதான்டா புரியுது. சரி, எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு கொஞ்சம் சொல்லி தரியா? கண்டிப்பாடா, உனக்காகவே தான் இந்த மந்த் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாஸ்டர் கிளாஸ் நடத்துறேன். அங்க நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி A to Z தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இதை நீ ஜஸ்ட் 129 ஒரு ஆஃப் பிளேட் பிரியாணியோட பிரைஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சோ ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பயோல இருக்கு. கண்டிப்பா நான் ரெஜிஸ்டர் பண்றேன்டா. நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா கத்துக்கலாம்.